செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செப்டம்பர் 26ஆம் தேதி டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிரதமர் மோடியை சந்திக்க திட்டம். பிரபல ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் போலீஸ் அதிரடி. தமிழக மீனவர்களை 5 பேர் கைது. இலங்கை கடற்படை அட்டூழியம். ஒன்றாக இணைந்து எதிர்காலத்தை வடிவமைப்போம். இலங்கையின் புதிய அதிபராக பதவியேற்ற அனுரகுமார் திசநாயக்க பேச்சு. 3வது முறை ஆட்சியில் மும்மடங்கு பொறுப்புடன் செயல்படுகிறேன். நியூயார்க்கில் பிரதமர் மோடி பேச்சு. டெல்லியில் பிரதமர் மோடியை செப்டம்பர் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்கிறார். மெட்ரோ ரயில் திட்ட நிதி உள்ளிட்ட கோரிக்கைகள் சம்பந்தமாக பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளார். சென்னையில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்திற்கு நிதி ஒதுக்கும்படி ஒன்றிய அரசிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நிதி ஒதுக்கப்படவில்லை. புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் வழங்க வேண்டிய நிதியையும் தமிழ்நாட்டிற்கு வழங்காமல் ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து கடந்த 14ஆம் தேதி சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மெட்ரோ ரயில் திட்ட நிதி தொடர்பாக பிரதமரை சந்திக்க உள்ளதாக கூறியிருந்தார். பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி இரவு டெல்லி செல்கிறார். அதற்கு மறுநாள் பிரதமர் மோடியை சந்தித்து பேசுகிறார். அப்போது மெட்ரோ ரயில் திட்ட நிதி, புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்கும்படி முதலமைச்சர் வலியுறுத்துவார் என்று தெரிகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் ரவுடி சிசிங் ராஜாவை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். ஆந்திர மாநிலம் கடப்பாவில் பதுங்கியிருந்த ரவுடி சிசிங் ராஜாவை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். தொடர்ந்து சிசிங் ராஜாவை சென்னை அழைத்து வந்த போலீசார் அவர் பதுங்கி வைத்திருந்த ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக நீலாங்கரைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவர் தான் மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியால் சுட முயன்றதாக போலீசார் கூறுகின்றனர். இதனால் தற்காப்புக்காக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் சிசிங் ராஜாவை என்கவுண்டர் செய்தார். இதில் சிசிங் ராஜாவின் மார்பு மற்றும் வயிற்று பகுதிகளில் தோட்டா பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சிசிங் ராஜாவை என்கவுண்டர் செய்ய காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளதாக அவரது மனைவி முன்கூட்டியே வீடியோ வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் பதுங்கியிருந்த ரவுடி சிசிங் ராஜாவை சென்னை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்யும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. தமிழக மீனவர்கள் 37 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையினரின் பல்வேறு அச்சுறுத்தல்களால் தமிழக மீனவர்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள். அவ்வப்போது தமிழக மீனவர்களை கைது செய்வதுடன் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து நாசம் செய்து வருகின்றனர். இதனால் கடும் இன்னலுக்கு ஆளாகி வரும் தமிழக மீனவர்களுக்கு சமீப காலமாக இலங்கை நீதிமன்றம் கோடிக்கணக்கில் அபராதம் விதித்து வருகிறது. இது தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரியை சேர்ந்த 5 மீனவர்களை இலங்கை கடற்படையினரின் கைது செய்துள்ளனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்த தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. மீனவர்களின் படகு ஒன்றையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. இலங்கையின் 9வது அதிபராக பதவியேற்ற அனுரகுமார் திசநாயக்க ஒன்றாக இணைந்து எதிர்காலத்தை வடிவமைப்போம் என தெரிவித்தார். இலங்கையின் 9வது அதிபராக அனுரகுமார் திசநாயக்க பதவியேற்றுக் கொண்டார். கொழும்பில் உள்ள அதிபர் செயலகத்தில் எளிமையாக நடந்த விழாவில் இலங்கை உச்சநீதிமன்ற நீதிபதி ஜெயந்த ஜெயசூர்யா அனுரகுமார் திசநாயக்காவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னதாக பதவியேற்பின் போது உரையாற்றிய அனுரகுமார் திசநாயக்க தனக்கு வாக்களிக்காத மக்களின் நம்பிக்கையை ஊக்குவிக்கும் வகையில் பணியாற்றுவேன் எனவும் மக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் பணியாற்றுவேன் என தெரிவித்தார். சிங்களர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள் ஒற்றுமையே புதிய தொடக்கத்துக்கான அடித்தளம், ஒன்றாக இணைந்து எதிர்காலத்தை வடிவமைப்போம் எனவும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் எனவும் அவர் தெரிவித்தார். நியூயார்க் நகரில் இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்றிய பிரதமர் மோடி 3வது முறை ஆட்சி பொறுப்பேற்றதும் மும்மடங்கு பொறுப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நியூயார்க் சென்றார். அங்கு நாசா கொலிசியம் என்ற இடத்தில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா தற்போது வாய்ப்புகளுக்காக காத்திருப்பது இல்லை என்றும் வாய்ப்புகளை உருவாக்குவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா யாரையும் பின்பற்றி செல்வது இல்லை என்றும் புதிய அமைப்புகளை உருவாக்கி முன்னோக்கி செல்வதாகவும் கூறினார். 2024ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த உலகிற்கும் முக்கியமானது என்றும், ஒரு பக்கம் சில நாடுகளுக்கிடையே மோதலும் போராட்டமும் நடக்க, மறுபக்கம் பல நாடுகளில் ஜனநாயகம் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். முன்னதாக பிரதமர் மோடியின் வருகையால் அமெரிக்க வாழ் தமிழர்கள் வேஷ்டி சட்டை அணிந்து பறை இசை இசைத்து ஆனந்தமாக வரவேற்பு அளித்தது குறிப்பிடத்தக்கது. ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய அரசியல் சாசனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரானது என மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் 81வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் இன்று பிறந்த 5 குழந்தைகளுக்கு மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ 1/2 கிராம் மதிப்புள்ள தங்க மோதிரத்தை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் 81வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் தமிழர்களின் தலைநிமிர் நாளாக கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்களின் 81வது பிறந்த நாளை நாங்கள் தமிழர்களின் தலைநிமிர்வு நாளாக இன்று தமிழகம் முழுவதும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். தமிழகம் முழுவதும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் இரத்த தான முகாம்கள், அனாதை இல்லங்களில் அன்னதானம் நிகழ்வுகள், இது போன்ற பொது தொண்டினை இந்த நன்னாளில் செய்து வருகிறார்கள். தமிழகத்திற்காகவும் இந்த தமிழ் மண்ணின் இயற்கை வளங்களை காப்பதற்காகவும் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் பெரும் தொண்டினை ஆற்றியவர் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள். சுதந்திர இந்தியாவில் திராவிட இயக்க தலைவர்களில் மக்கள் பிரச்சனைகளுக்காக அதிக நாட்கள் சிறை, கிட்டத்தட்ட 5½ ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள். அவரின் தொண்டினையும் இந்த தமிழ் மக்களுக்காக அவர் ஆற்றிய அந்த தியாகத்துக்காகவும் அதை நினைவு கூறும் வகையில் இன்று அவருடைய 81வது பிறந்தநாள் விழாவை நாங்கள் தமிழகம் முழுவதும் நாங்கள் கொண்டாடி வருகிறோம். தொடர்ந்து பேசிய துரை வைகோ, ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய அரசியல் சாசனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரானது எனவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் சாத்தியப்படாது எனவும் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரு தேர்தல் சாத்தியப்படாது. அது ஜனநாயகத்திற்கு எதிரானது, இந்திய அரசியல் அந்த சாசனத்திற்கு எதிரானது தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். ஏன்னா அவங்க சொல்றாங்க, எல்லா சட்டமன்ற தேர்தலும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் சரி ஒரே நேரத்தில் வைக்கணும்னு சொல்றாங்க. 5 வருஷத்துக்கு ஒரே தடவை தேர்தல் சொல்றாங்க. ஒரே ஒரு கேள்வி, இப்போ ஒரு மாநிலத்தில் அவங்க அரசு கவிழுதுன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் அரசு கவிழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மீதம் இருக்கிற 4 வருடங்களோ 3 வருடங்களோ இப்போ என்ன செய்ய போறாங்க? அப்போ கவர்னர் ஆட்சியா? இதுதான் நம்முடைய எதிர்க்கட்சிகள், நம்முடைய பாஜக எதிர்க்கின்ற அனைத்து இயக்கங்கள் நாங்கள் இந்த கேள்வியை கேட்கிறோம். நாங்கள் அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது சாத்தியமே படாது. நிறைய பிரச்சனை அதில் டெக்னிக்கலி நாட் பாசிபிள். முதல்ல எந்த நோக்கத்துக்காக பாஜக கொண்டு வராங்கிறது அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், பாஜக ஆளாத பிற மாநிலங்கள் அங்கே ஆளுநர்கள் வச்சு அவங்க அந்த மாநில அந்த அரசுக்கு செயல்பட முடியாத வகையில் பல இடையூறுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நிதி கொடுக்கறது இல்லை, அந்த மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது கிடையாது. பல்வேறு சிக்கல்களை ஆளுநர் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலியமா அவங்க ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு ஆட்சியை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்காவின் நியூயார்க்கில் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸை பிரதமர் மோடி சந்தித்தார்.
குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றார். 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். நியூயார்க் நகரில் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நியூயார்க்கில் உள்ள பாலிஸ் ஹோட்டலில் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார். குவைத் பட்டத்து இளவரசர் ஷேக் ஷபா கலீத் அல் ஹமாத் அல் சபாவை சந்தித்து பேசிய மோடி அதன் பிறகு பாலஸ்தீனிய அதிபர் மஹ்மூத் அப்பாஸை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து தமது ஆதரவை நல்கும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். மேலும் காசாவில் நடைபெறும் துயர நிகழ்வுகள் தமக்கு கவலை அளிப்பதாகவும் பிரதமர் மோடி பேசினார். அதேபோல காசா இஸ்ரேல் இடையேயான போரில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண பிரதமர் மோடி வலியுறுத்தினார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் புனிதத்தை கெடுக்க ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சதி செய்வதாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் எழுதிய கடிதத்தில் சந்திரபாபு நாயுடு தனது அரசியல் ஆதாயத்துக்காக கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையை புண்படுத்தும் அளவுக்கு தரம் தாழ்ந்த செயலில் ஈடுபட்டதாக ஜெகன்மோகன் ரெட்டி விமர்சித்துள்ளார். பொய் பேசுவதால் ஏற்படும் விளைவுகள் தொடர்பாக சந்திரபாபு நாயுடுவுக்கு அறிவுறுத்த வேண்டுமென பிரதமர் மோடியிடம் கேட்டுக்கொண்ட ஜெகன்மோகன் ரெட்டி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். அப்போதுதான் கோடிக்கணக்கான பக்தர்களின் மனதில் எழுந்த சந்தேகம் தீர்ந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் புனிதம் மீட்டெடுக்கப்படும் என்றும் பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் அதிபராக தேர்வு செய்யப்பட்டதற்கு வாழ்த்துக்கள் எனவும் இந்தியாவின் அண்டை நாடுகளில் பாலிசி மற்றும் விசன்சாகர் ஆகியவற்றில் இலங்கை சிறப்பு இடம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய மக்கள் மற்றும் முழு பிராந்தியத்தின் நலனுக்காக எமது பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் உங்களுடன் நெருக்கமாக பணியாற்றவும் ஆவலாக உள்ளேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு அனுரகுமார் திசாநாயக்கா நன்றி தெரிவித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் ஆட்சியில் நாட்டில் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே.பி. நட்டா பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவையொட்டி பர்னாய் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா உலகிலேயே 5வது பொருளாதாரமாக முன்னேறியதை மேற்கோள் காட்டிய ஜே.பி. நட்டா விரைவில் 3வது இடத்தை தேசம் பிடிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். வாகன உதிரிபாக உற்பத்தியில் இந்தியா 3ஆம் இடத்தில் இருப்பதாகவும் 97% கைபேசிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா விரைவாக வளர்ச்சியடைவதாக கூறிய ஜே.பி. நட்டா ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இன்று முதல் 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணமாக மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேக மூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மணியக்காரன் கொட்டாயில் காட்டு யானை தாக்கி முதியவர் உயிரிழந்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்துள்ள செங்கோடப்பட்டியை சேர்ந்த முதியவர் துரைசாமி என்பவர் அவருடைய விவசாய நிலத்திற்கு சென்றுள்ளார். அப்போது காட்டு யானை அவரை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரின் உடலை மீட்டு வனத்துறையினர் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். இதனிடையே காட்டு யானைகளின் அட்டகாசத்தை தடுக்க தவறிய வனத்துறையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த பாலக்கோடு காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தொப்பூர் கணவாய் பகுதியில் அரசு பேருந்து ஓட்டுநர் ஆம்னி பேருந்து ஓட்டுநரை கடுமையாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் ஆம்னி பேருந்தும் அரசு பேருந்தும் ஒன்றுக்கொன்று முந்தி செல்லும் பொழுது
அரசு பேருந்துக்கு வழிவிடாததோடு உரசுவது போல ஆம்னி பேருந்து சென்றதாக சொல்லப்படுகிறது. ஆத்திரமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் வெங்கடாச்சலம் ஆம்னி பேருந்தை முந்தி சென்று குறுக்காக நிறுத்தினார். இதனால் 2 பேருந்துகளின் ஓட்டுநர்களும் கீழே இறங்கி வாக்குவாதம் செய்தபோது பயணிகளும் கீழே இறங்கினர். ஆம்னி பேருந்து ஓட்டுநர் லோகுவுடன் அரசு பேருந்து நடத்துனர் மாத்தே சாலையில் உருண்டும் சாலை தடுப்பு கம்பியில் தலைகீழாக தொங்கிக் கொண்டும் தாக்குதலில் ஈடுபட்டனர். பின்னர் பயணிகளில் சிலர் இந்த சண்டையை விலக்கிவிட்டனர். இதனிடையே அரசு பேருந்து மற்றும் ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் கோஆப்டெக்ஸ் தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் தொடங்கி வைத்தார். விருதுநகர் தெப்பம் பஜாரில் அமைந்துள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 30% சிறப்பு தள்ளுபடி முதல் விற்பனையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். கைத்தறி ரகங்களின் விற்பனையை அதிகரிக்க தமிழக அரசு ஆண்டுதோறும் பண்டிகை காலங்களில் 30% சிறப்பு தள்ளுபடி வழங்கி வருகிறது. எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டு, பருத்தி, கைத்தறி ரகங்களுக்கு 30% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. பண்டிகையை முன்னிட்டு பல வண்ணங்களில் வாடிக்கையாளர்களை கவரும் வண்ணம் பலவித வடிவமைப்புகளில் சேலைகள் உருவாக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராகி உள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சர்வதேச பொருளாதார நிலவரத்துக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்பட்டு விற்பனையாகி வருகிறது. அந்த வகையில் கடந்த ஜூலை மாதம் பட்ஜெட்டில் தங்கத்தின் இறக்குமதி மீதான வரி குறைக்கப்பட்டதால் சவரன் 2200 ரூபாய் வரை குறைந்தது. ஆனால் தங்கம் விலை மீண்டும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை அதிகரித்து வரும் நிலையில் 1 கிராம் தங்கம் விலை 7000 ரூபாயை நெருங்கியுள்ளது. இன்று சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 55,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்னும் 20 ரூபாய் உயர்ந்தால் 1 கிராம் தங்கம் 7000 ரூபாயை எட்டிவிடும் என்பதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆற்காடு பகுதியில் கொலை குற்றத்தில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை காவல்துறையினர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கொலை குற்றத்தில் ஈடுபட்ட வேப்பூர் பகுதியை சேர்ந்த சுனில்குமார், சூர்யா மற்றும் மேல்விசாரம் பகுதியை சேர்ந்த பாலாஜி ஆகிய 3 இளைஞர்களை ஆற்காடு நகர காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களின் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கொலை குற்றத்தில் ஈடுபட்ட 3 இளைஞர்களையும் ஓராண்டு காலம் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைப்பதற்கான உத்தரவினை வழங்கினார். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் 3 இளைஞர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திருப்பூர் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் நடைபெற்ற ரேக்லா போட்டியில் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திருப்பூர் தெற்கு மாவட்ட விளையாட்டு அணி சார்பில் மாநிலம் தழுவிய ரேக்லா போட்டிகள் நடந்தது. போட்டியை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி தொடங்கி வைத்தார். போட்டியில் 200 மற்றும் 300 மீட்டர் பந்தய தூரங்களில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற காளை வண்டிகளுக்கு மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பரிசுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டத்தில் அரசு கொடுத்த பட்டாவை அபகரிக்க முயன்ற 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நரிக்குறவர் இன மக்கள் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கரிகிரி சுல்தான் நகர் பகுதியில் வசிக்கும் 65க்கும் மேற்பட்ட நரிக்குறவ மக்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. அதில் சுமார் 28 பேருக்கு வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டு வீடு கட்ட துவங்கிய போது அப்பகுதியில் உள்ள சண்முகம், சுனில்குமார், சரத், அன்பு ஆகிய 4 பேர் இந்த பட்டா செல்லாது எனவும் இது தங்களுக்கு சொந்தமான இடம் என கூறி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அடுத்து தகராறில் ஈடுபட்ட 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நரிக்குறவர் இன மக்கள் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பணியில் இருந்த காட்பாடி காவல் நிலைய ஆய்வாளர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பின் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக கோவை கொடிசியா பகுதியில் உள்ள ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் சாகச விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கோவை கொடிசியா பகுதியில் உள்ள ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில்
மாணவர்களின் தனித்திறன்களை மேம்படுத்தும் வகையில் சாகச விளையாட்டுகள் நடைபெற்றது. இந்த சாகச விளையாட்டு போட்டியை பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் சிறு வயது முதலே சாகச விளையாட்டுகளில் ஈடுபடுவதால் அவர்களின் எதிர்காலமும் சிறந்து விளங்கும் என்றார். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே த்ரூ தீஸ் இவெண்ட்ஸ் நாங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்ச்சரி. ஆர்ச்சரி நம்ம ஒரு குழந்தை எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். இந்த டூ ஸ்கில்ஸ் குழந்தைங்களுக்கு நாட் ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ், ஈவன் ஃபார் அகாடமிக்ஸுக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். த செகண்ட் ஒன் இஸ் ஹார்ஸ் ரைடிங். Horse riding mental balance and also discipline. Discipline and mental balance is again another two important skills for academics. And the third one is aero modeling. Aero modeling நீங்க எடுத்துட்டீங்கன்னா நம்ம present generation very creative and very innovative mind settings தான் அங்க போறாங்க. So to enhance their science pursuits and further achieve academic excellence in future, this aero modeling will definitely help the children. So that is the reason we have selected these three events for this occasion today. பொன்னேரி அருகே மாதவன் என்பவரது வீட்டில் 3.25 சவரன் தங்க நகையும் 50,000 ரூபாய் பணமும் திருடு போனது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கோளூர் கிராமத்தில் வசிக்கும் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தாருடன் வெளியூருக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அவர் திரும்பி வந்து பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டிருப்பதையும் பீரோவில் இருந்த 3.25 சவரன் தங்க நகையும் 50,000 ரூபாய் பணமும் ஒரு செல்போனும் திருடு போயிருந்தது. இந்த சம்பவம் குறித்து உடனடியாக திருப்பாலைவனம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராகுல் காந்தியை அவதூறாக பேசிய எச் ராஜா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவருமான ராகுல் காந்தி குறித்து பாஜக பொறுப்புக்குழு தலைவர் எச் ராஜா தெரிவித்த கருத்துக்கள் சமீபத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தின. இந்நிலையில் ராகுல் காந்தியை அவதூறாக பேசிய எச் ராஜா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தென்காசி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான பழனி நாடார் புகார் அளித்துள்ளார். எச் ராஜா மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என காங்கிரஸ் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ராகுல் காந்தியை எச் ராஜா பேசியதை கண்டித்து தென்காசி மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லியிருந்தார்கள். அதன்படி ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு ராகுல் காந்தி அவதூறாக பேசிய எச் ராஜா அவர்களையும் அவரோடு சேர்ந்தவர்களையும் நம்முடைய எஸ்பி நம்முடைய தென்காசி மாவட்ட ஆபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எங்களுக்கு மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேல் நடவடிக்கை எடுப்பதோடு அவர்கள் எங்களுக்கு சிஆர் காப்பியும் வழக்கு பதிவு செய்து சிஆர் காப்பியும் அவர்களுக்கு கூறியிருக்கிறோம். கூறிவிட்டு இந்த மனுவை கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். இன்னும் அவர்கள் இப்படி பேசி தொடருமானால் இன்னும் ஆர்ப்பாட்டங்கள் நிறைய நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நடத்தப்படும் என்பதை அவர் எஸ் ராஜாவை கண்டித்து நடத்தப்படும் என்பதை தாழ்மையாக கூறிக்கொள்கிறேன். டெலிகிராம் செயலியை பயன்படுத்த உக்ரைன் அரசு தடை விதித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆயுத விநியோகம் மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்குகின்றன. அவற்றின் உதவியால் உக்ரைன் இன்னும் போரில் தாக்குப்பிடித்து நிற்கிறது. இந்நிலையில் சைபர் தாக்குதலுக்கு காரணமாக இருப்பதாக டெலிகிராம் செயலி மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதன் மூலம் பயனர்களின் ரகசிய தகவல்களை எதிரி நாடுகள் திருடுவதாகவும் உக்ரைன் ராணுவ புலனாய்வு துறை கூறியது. எனவே அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்ப்யூட்டர், செல்போன் போன்ற சாதனங்களில் டெலிகிராம் செயலியை பயன்படுத்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செப்டம்பர் 26ஆம் தேதி டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிரதமர் மோடியை சந்திக்க திட்டம். பிரபல ரவுடி சிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் போலீஸ் அதிரடி. தமிழக மீனவர்களை 5 பேர் கைது. இலங்கை கடற்படை அட்டூழியம். ஒன்றாக இணைந்து எதிர்காலத்தை வடிவமைப்போம். இலங்கையின் புதிய அதிபராக பதவியேற்ற அனுரகுமார் திசநாயக்க பேச்சு.
பொறுப்புடன் செயல்படுகிறேன். நியூயார்க்கில் பிரதமர் மோடி பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.